100 அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். டக்குனா ஆகுனா பிரேக்கப்புங்கிறாங்க, லவ் பண்றாங்க, கல்யாணம்லாம் பண்ணிக்கிறது கிடையாது. யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல. நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. 10 ஆண்டுகள் காதலித்தோம், 10 ஆண்டுகளுக்கு மேலும் காதலிச்சோம், அல்லது 10 வருஷம். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி, மறக்க முடியல. இது சாதாரண காதல், என் காதல் அதையும் தாண்டி புனிதமானதுன்னு எப்ப தோண ஆரம்பிச்சிச்சு? எந்த கிடைச்சதுக்கு யூ வெரி லக்கி. போடா பக்கி. சார் இப்போ வரைக்கும் விளையாடிட்டு இருக்கேன் சார். அப்புறம் எப்படி அந்த கபடியை விட்டுட்டு இவங்களை கல்யாணம் பண்ணீங்க? அந்த அளவில் இவங்களையும் பிடிச்சிருந்தது. நாங்க பார்த்தா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்களே, எங்கிட்டயும் சொன்னானுங்களே. We met each other in college தான். ஸோ அதனால் அவங்க அதையெல்லாம் விட்டுட்டு என் கூட காலேஜ் படிக்க வந்தாங்க. அதை விட்டு படிக்கிற வேலையை பாருங்கடா, எதுக்கு தேவையில்ல பண்ணுறீங்க சார்? வந்து அவங்களும் என்னை அடிச்சாங்க. நான் அவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னோன்னே எல்லாரும் திருப்பியும் அடிச்சாங்க சார். எவ்வளவு கொடுத்தாலும் எவ்வளவு எடுத்தாலும் கொடுத்தது யார் எடுத்தது யாரும் தெரியாமல் இருக்கிறதா லவ்னு நினைக்கிறேன். ஒண்ணுமே ஜீரோ தான் சார். ஒன்றும் வீட்டிலேருந்து எதுவுமே எடுத்துன்னு வரல. ஆனால் இவர் மட்டும் இருந்தா போதுங்கிற அந்த ஒரே நம்பிக்கை தான். மாதம் 600 ரூபாய் சம்பாதிக்கும் ராணுவ வீரனுக்காக அனைத்தையும் உதறிவிட்டு வந்த இளவரசியை இந்த ஜென்மத்திற்கு விடை பெறுகிறேன். 6 யூனிட் ரத்தம் கொடுத்து நீங்க கல்யாணமே பண்ணி முடிச்சாங்க. ஃப்ரெண்ட்ஸே. ஆமா சார். ஓ, தியாகம், படிப்பை விட்டது, கெரியரை விட்டது, வீட்டில் அடி வாங்கினது, மண்ணெண்ணே ஊற்றிட்டு கொளுத்த வாழ்த்துக்கள். சரி போ, லைட்டாக போறாங்க. நல்லா க்ளோஸ் பண்ணுதா சார்? இவ்வளோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் போது நான் வந்து எப்படி அவங்க ட்ரூவாக லவ் பண்ணுறாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. எனக்கே ஃபீல் ஆகுது. நிறைய கான்வர்சேஷன், நிறைய அவுட்டிங், நிறைய மீட்டிங் அந்த மாதிரி. A few moments later. வச்சதுக்கான ரீசன் சொல்லலாம். எஸ், இதுல எது பெஸ்டி கல்ச்சர்? பெஸ்டி கல்ச்சர். ஒய் பெஸ்டி கல்ச்சர்? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா. நான் ஜாதி பார்க்க மாட்டேன், ஆனா கமிட்மெண்ட்னா பொறுப்பு, ஆனா கிண்டலா பொறுப்பு துறப்பு. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நான் காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நான்.